ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக சமைக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். எல்லாம் ஒரே வாட்டி 4 அடுப்புலேயே 4 இது ஒரே வாட்டி வைக்கிறேன். வாங்க பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ முட்டை அவிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். அரிசும் கழுவி உலையும் வச்சுட்டேன். சோறாக்க போகிறேன். சட்னிக்கு பல்லி, இது வேர்க்கடலை இருக்கு இல்லையா, வேர்க்கடலையும் சட்னிக்காக அதுவும் வறுக்கிறேன். இது முருங்கைக்கீரையும் ஒரே வாட்டி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நான் இது தாளிக்கலை. சும்மா முதல்ல கொஞ்சம் அதை கழுவிட்டு நல்லபடியாக அதில் இருக்கிற தண்ணி போக மட்டும் கொஞ்சமாக அப்படியே அவிக்கணும். கொஞ்சமாக சும்மா சூடாகட்டும். சூடாகிறதுக்கு பிறகு அதில் நம்ம வெங்காயம் அதெல்லாம் அதுக்கு பிறகு தான் வெட்டி போட்டுக்கொள்ளணும். இது இன்னும் கொஞ்சம் அவியட்டும். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். அதோடய பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டு இதோடய போட்டு கலந்துட்டு போட்டு நெருப்பை குறைச்சி அவிய போடணும். கொஞ்சம் நேரம் அவியட்டும். அதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் கூட ஊற்றிக்கொள்கிறேன். அப்படியே எல்லாம் பச்சையாகவே போட்டு நான் ஒன்றும் தாளிக்கலை. பச்சையாக போட்டு அப்படியே அவிக்கிறேன். நான் இப்படியோ கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து விட்டுட்டா அது நல்லபடியாக அவிஞ்சிரும். பாருங்கள், இந்த அரிசி கூட புளிங்கிட்டுச்சு, சோறு கூட கொதிச்சு வந்துட்டு இப்போ நான் இதுக்கு பவுடரு, இது இந்த புட்டான பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, வேர்க்கடலை கொஞ்சமாக, அதில் இந்த உடைச்ச கடலை கொஞ்சமாக, பச்சை மிளகாய் அந்த பொடி போட்டிருக்கிறேன். இந்த இதில் கீரை சுண்டலில் முருங்கைக்கீரை இது சட்னிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியும் முடிஞ்சிடுச்சு. முட்டையும் பொரிச்சிட்டேன். மசாலா எல்லாம் போட்டு முட்டை கூட பொரிச்சிட்டேன். பாருங்கள், முடிஞ்சிடுச்சுங்க. நான் இதில் செய்கிற அதில் மசாலா என்னென்ன கலந்துருக்கிறேன்னு அதெல்லாம் ரெசிபி, அந்த மசாலா எதுவும் நான் காட்டலைன்னா. முடிஞ்சிடுச்சு. இவ்வளோ தான். பாருங்கள், இப்போ ஒரு சகன் எடுத்து அந்த சகனில் தயிர், சோறு, கீரை சுண்டல், சட்னி, முட்டை தொட்டுக்கிறது, முட்டை கூட செஞ்சாச்சுங்க. இவ்வளோ தான் இன்றைக்கு நம்மளோட வீட்டு சாப்பாடு. வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். ஆல் ஆப்ஷனை கூட அமைக்க கொள்ளுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள், லைக் செய்யுங்க, ஷேர் செஞ்சு கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.